ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2025 அக்ஷய திதி எப்போ வருது, அது இல்லாமல் அதில் வந்து கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் டப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அக்ஷய திதி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 புதன்கிழமை வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்கிற மாதிரி வந்து புதன்கிழமை வந்து நல்ல நாளில் வந்து வருது. அது இல்லாமல் அக்ஷய திதி ஏப்ரல்லையும் வரும், மேலேயும் வரும். ரெண்டு மாதத்துலேயும் எப்போ வேணால் வரும், மாறி மாறி. இந்த வருஷம் வந்து ஏப்ரலில் வருது 2025 வந்து பார்த்திங்கன்னா. நிறைய பேர் வந்து கோல்டு சீட்டு போட்டிருப்பீங்க, கோல்டு வந்து பை பண்ணியிருப்பீங்க. சில பேர் வந்து இந்த வருஷம் நம்ம கோல்டே வாங்கலை, அடுத்த வருஷமாச்சும் நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி வாங்குறவங்களுக்கும் இன்னும் நிறைய வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படிலாம் சேவிங்ஸ் பண்ணி என்னென்ன மெத்தடில் வாங்கலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு வந்து நம்ம போடுறோம். கோல்டு சீட்டு போட்டு நம்ம வந்து அக்ஷய தேதிக்கு பிளான் பண்ணுறோம். அது இல்லாமல் டிஜி கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்குது தங்கமயிலில், அது மூலிமா சேர்த்து வச்சுட்டு வாங்குகிறோம். இல்லைனா உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி வாங்குகிறோம். இல்லைனா நார்மல் எஸ்பிஐ அக்கௌண்ட் உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு நீங்கள் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒரு ஒன் டைம் டெபாசிட் பண்ணி வாங்குற மாதிரி ஒரு 5 டிஃப்ரென்ஸான சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்துலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா அக்ஷய திதிக்கு நீங்கள் அடுத்த அக்ஷய திதிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்க முடியும் உங்களாலையும். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டு தான். கோல்டு சீட் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து மினிமம் வந்து ஒரு 11 மாதம் வந்து அந்த ஸ்கீம் இருக்கும். இந்த வருஷம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க 2024 ஜூனில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் ஏப்ரல் 2025 வந்து உங்களுக்கு வந்து முடியுது. இந்த வருஷம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக முடியிற டைம் வந்து ஏப்ரல் முடியுதுனால கரெக்டாக நீங்கள் பை பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த மந்த்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அக்ஷய தேதிக்கு வாங்க முடியும். இப்போ ஜூனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. மினிமம் வந்து எல்லா கடையிலையும் வந்து 1000 ருபீஸ்ன்றது தான் ஸ்டார்டிங்கே பண்ணிட்டாங்க. 1000 ருபீஸ் போடுங்க. அது இல்லாமல் கிராம் பேஸஸ் ஸ்கீம் போடுங்க. ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து எவ்வளோ ஏறுதுன்னே தெரியாது. அதனால் வந்து அமௌண்ட் காசை வந்து வர வைக்கிற ஸ்கீம் வந்து போகாதீங்க. அன்றைக்கி நீங்கள் கட்டுற அமௌண்ட்டுக்கு வந்து கிராமாக வர வைக்கிற ஸ்கீமாக போங்க. அதுலேயும் வந்து நோ வேஸ்டேஜ் ஸ்கீம் போங்க. அப்படி இல்லைனாலும் 18% வரைக்கும் வந்து ஃப்ரீ கொடுக்குற கடையில் வந்து நீங்கள் வந்து போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த நேரத்தில் ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி கட்டணும். அதனால நீங்கள் ஸ்டார்டிங் நீங்கள் கட்டும் போதே எந்த கடையில் வந்து போடணுன்ட்டு எந்த கடைன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டு போடுங்க. ஆல்ரெடின்னு வந்து நான் ஒரு 21 கோல்டு ஷாப் கம்பேரிசேஷன் போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மாதம் 1000 ருபீஸ் நீங்கள் கட்டுறீங்க. 1000 × 11 மந்த்ஸ் ஸ்கீம் 11,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆனால் கிராம்ஸாக வந்து எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. அதனால் வந்து அந்த மாதிரி இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6590 வருது இன்றைக்கி கோல்டு ரேட். ஆஃப்டர் ஒரு வருஷம் கழிச்சு 7500 ஆகலாம், இல்லை 7000 ஆகலாம். ஏன்னா வந்து கோல்டு ரேட் வந்து யாராலுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து நான் 7500 எடுத்துக்கிறேன். இந்த 11,000லேருந்து 7500 வந்து நான் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.46 கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து வர வைக்கிற மாதிரி வருது. நான் வந்து இது அமௌண்ட் பேஸஸில் தான் சொல்லியிருக்கேன். ஏன் நீங்கள் கிராம் பேஸஸ் சொல்லிவிட்டு அமௌண்ட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கிராம் வந்து இதை விட கூட தான் வரும். ஆனாலும் வந்து நீங்கள் மினிமம் அமௌண்ட் என்னன்றதோ அதுவே நீங்கள் வந்து எடுத்துக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். மேலே உங்ககிட்ட கையில் காசு இருந்துச்சுன்னா இந்த கிராமோட நீங்கள் கையில் இருக்கிற காசையும் போட்டு கூட இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நான் 1.46 கிராம்ன்றதை சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ் 3% வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுறோம். அப்படி பார்த்திங்கன்னா 330 மொத்தமாக டோட்டலாக வந்து 11,000 ப்ளஸ் இந்த 330 சேர்த்திங்கன்னா 11,330. நீங்கள் அன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் வரும். இல்லை நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் கிராம் வந்து அடிஷ்னலாக சேர்த்து வாங்க போகிறேன், ஒரு 1.5 கிராம் தானே இருக்குது, நான் 2 கிராம் வாங்க போகிறேன்னா 1/2 கிராமுக்கு வந்து அன்றைக்கி கோல்டு ரேட்டு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுக்குற வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நீங்கள் தான் கொடுக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தங்கமயில் டிஜி கோல்டு தான் பார்க்க போகிறோம். இந்த டிஜி கோல்டு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து ஒரு ஆப் மூலிமா நடக்கிற ஸ்கீம். இது 11 மந்த்து தான் இந்த ஸ்கீம். நீங்கள் வந்து 11 மந்தில் எத்தனை முறை வேணால் கட்டலாம். டெய்லி கட்டலாம், வாரம் கட்டலாம், மாதம் கட்டலாம். ஆனால் 11 மாதம் நீங்கள் வெயிட் பண்ணி இந்த ஸ்கீமை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஒரு பெனிஃபிட்டும் தராங்க. 5%லேருந்து 2.5
0.75 வரைக்கும் வந்து ஒரு 75 டேஸ்க்குமே வந்து அவங்க ஒரு பர்சன்டேஜ் வந்து ஆட் பண்ணி தராங்க. நம்ம ஒரு ரூ. 100 வாங்குறோன்னா ரூ. 5 வந்து ஆட் ஆகும். அது மாதிரி வந்து அவங்க ஒரு பெனிஃபிட்டும் தராங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ₹100 இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து ரூ. 100 யார் தங்கம் தருவா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக ரூ. 100க்கும் இவங்க வந்து அன்றைக்கி என்ன மில்லிகிராம் வருதோ அதை அப்படியே உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சு தராங்க. ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். நான் எப்படி தங்கமயிலில் வந்து சீட்டை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்கிறேன். அந்த டவுட்டுக்கெலாம் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே தான் வரேன் அவங்கவுங்க கமெண்ட்டுக்கு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த ஸ்கீம் நீங்கள் போட்டிங்கன்னா காயின் எடுக்க போகிறீங்களா இல்லைனா வந்து ஜொல் எடுக்க போகிறீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து காயின் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் நம்ம தான் தரணும். காயின் எடுக்கிறதா மினிமம் வேஸ்டேஜ் வரும். நீங்கள் ஜுவல்லரி எடுத்திங்கன்னா என்ன வேஸ்டேஜ் வருது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். காயினுக்கு வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து தராங்கன்றத ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கிறேன். அதையும் ரெஃபரன்ஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து வேஸ்டேஜ் தராங்க 0.5 மில்லிகிராமில் இருந்து அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணணும். இந்த டிஜிகோல்டு என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கையில் சின்ன தொகை இருந்தாலும் உடனே வந்து ஒரு ஆப்பில் வந்து நம்ம அமௌண்ட்டை போட்டால் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து வர வச்சுட்டு வருவாங்க. இதே வந்து ஒரு ₹100 இருந்துச்சுன்னா உங்களால் போய் சீட்டு பே பண்ண முடியாது. இந்த மாதிரி அமௌண்ட் இருக்கும்போது உடனே வந்து ஒரு கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண சின்ன சின்னதாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நாளைக்கு பெரிய கோல்டு வந்து வரும். ஏன்னா வந்து சிறு துளி தான் பெருவெல்லும். நீங்கள் ₹100 போடுறீங்க, ₹100 வந்து ஒரு 10 டைம் போட்டிங்கன்னா ஒரு ₹1000 வந்துடுது. ₹1000 வந்தாலும் ஒரு நல்ல கிராம் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து சேரும். அதனால தான் வந்து டிஜிகோல்டை வந்து நான் ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். தங்கமயிலேயே வந்து அவங்க இந்த தடவை சொல்லியிருக்காங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த அக்ஷய தீதிக்கு வந்து உங்களால் வாங்க முடியும்ன்ட்டு நான் அதோட பிக்கை வந்து நான் உங்களுக்கு சைடில் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேவிங்ஸ் தான் சொல்லியிருக்கேன். என்னங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி எப்படிங்க கோல்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி கிடைக்கிற காயின்ஸு ஒரு நியூ நோட் கிடைக்கும். வீக்லி நீங்கள் வந்து வரவு செலவு வந்து எவ்வளோ காசு உங்களுக்கு மீறுதோ அந்த காசை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கலாம். மாதம் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து கிடைக்கலாம். ஒரு மாதம் கிடைக்குங்க, என்கிட்ட ஒரு மாதம் கிடைக்காது நிறைய பேர் சொல்வீங்க. கிடைக்கும் போது சேர்த்து வைங்க. இதில் வந்து நான் கோல்டு தான் வாங்கணும் அப்படின்றது கிடையாது. கோல்டும் வாங்கலாம், சில்வரும் வாங்கலாம். சில்வரும் வந்து கோல்டு மாதிரி தான் வந்து சில்வரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஆனால் அவ்வளோ ஈக்குவலான வரணும். சில்வரும் ஒரு நல்ல வேல்யூ தான் தருது. நீங்கள் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள், உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொலுசு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வாங்கலாம். இது ரொம்பவே முடியாது, என்னால் கோல்டே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சில்வர் வந்து ஒரு ஆப்ஷனலாக நான் சொல்லியிருக்கேன். கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6590, சில்வர் பார்த்திங்கன்னா ₹95.6. இது வந்து ₹102 வரைக்குமே கூட சில்வர் போச்சு. நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அன்றைக்கி போய்ட்டு சில்வர் காயின்ஸாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சின்ன அமௌண்ட்டு தானே, நம்ம எப்படி இதில் கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கோல்டு வந்து 100 மில்லிகிராம்ஸ்லேருந்து கோல்டு கூட கிடைக்கிது. நீங்கள் அது மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். சின்ன சின்ன தொகை தானே நினைக்காம நீங்கள் சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் தான் சொல்லியிருக்கோம். எஸ்பி அக்கௌண்ட்டில் எப்படிங்க சேவிங்ஸ் பண்ணுறது? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் என்கிட்ட இருக்கும், ஒரு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்க. எஸ்பி அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட எவ்வளோ கிடைக்குதோ ₹100 கிடைக்குதோ ₹100 போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, பேங்க்கில் இருந்தாலும் சரி, உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் எதில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அதில் போய்ட்டு அமௌண்ட்டு போடலாம். எவ்வளோ வேணால் அமௌண்ட்டு போடலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுனால நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம். நீங்களே ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. நான் மந்த் ஆன் மந்த் இவ்வளோ போடணும், என்னால் கையில் கிடைக்கிற காசை போடணும்னு நினைங்க. இல்லைனா வந்து க்ராசரி வாங்கும்போது, மளிகை சாமான் வாங்கும்போது உங்கள்கிட்ட மீறுற காசை வந்து நீங்கள் அதில் சேர்த்து வைங்க. பட்ஜெட் போடுங்க ஃபஸ்ட்டு. பட்ஜெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். இவ்வளோ தான் இந்த மாதம் வந்து நம்மளுடைய பட்ஜெட்டு, அதில் வந்து நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நினச்சி பட்ஜெட் போடுங்க. எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பட்ஜெட் போட்டாவே கண்டிப்பாக வந்து டெய்லி வரவு செலவு எழுதுறோம். வரவு செலவு எழுதும் போது கண்டிப்பாக வந்து இதில் அதிகமாக போகுது, இந்த மாதம் அதிகமாக போச்சுன்னா அடுத்த மாதம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. அது மாதிரி இதில் கிடைக்கிற அமௌண்ட்டெல்லாம் நீங்கள் பேங்க்லேயும் சேர்த்து வைக்கலாம், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சேர்த்து வைக்கலாம். இது ஒரு சின்ன ஐடியா தான். யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் மெத்தட் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதை தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. அது இல்லாமல் நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 11 மந்த் ஸ்கீம் தான். நிறைய ஷோரூமில் இருக்குது. நான் மினிமம் வந்து ₹10,000 சொல்லியிருக்கேன். எந்த கடையில் ₹10,000 தராங்கன்னு பார்த்தீங்கன்னா லலிதாவில் வந்து ₹10,000 வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட ஒரு 10,000 இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிங்க. இன்றைக்கி டெபாசிட் பண்ணிங்கன்னா 11 மாதம் கழிச்சு நோ வேஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து எந்த ஜுவல்லரி பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ₹10,000 யாருங்க வந்து நோ வேஸ்டேஜில் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லலிதாவில் தராங்க. அது இல்லாமல் வந்து ஒன் டைப் டெபாசிட் எந்தெந்த ஸ்கீமில் எந்தெந்த கடையில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோவும் போட்டுருக்கிறேன். அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இன்றைக்கி கோல்டு ரேட் என்னவோ அதை வந்து இந்த 10,000க்கு டிவைட் பண்ணி இன்றைக்கி கரண்ட் டேட்டுக்கு வந்து உங்களுக்கு பாண்டு வந்து இஷ்யூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
அந்த பாண்டை இஷ்யூஸ் பண்ணும்போது நீங்கள் 11 மந்த் ப்ரீ டேட் வந்து வெயிட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் வந்து கோல்டு வாங்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கணும். ஏன்னா வந்து நகை சேரும்போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. நீங்கள் வந்து என்ன ஜுவல்லரி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வாங்கலாம். அதுக்கு வந்து இந்த பாண்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் வந்து பே பண்ணணும். கஸ்டமர் தான் அது எப்போவுமே பே பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி என்ன ரேட்டுக்கு நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் இந்த மாதம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது, நம்மக்கிட்ட கையில் காசு இருக்குது அப்படின்னு நினச்சின்னா உடனே போய் கோல்டு வாங்காமல் இந்த மாதிரி டெபாசிட் பண்ணிங்கன்னா அந்த வேஸ்டேஜ் சார்ஜ் எல்லாம் உங்களுக்கு வந்து அது ஃப்ரீ ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அக்ஷய திதிக்கு வந்து யாரெல்லாம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சிஸ்டர். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.